வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்ப ராஜலக்ஷ்மி வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. தாத்தா, பாட்டி, ஐஸ்வர்யா எல்லாருமே பார்க்குறாங்க. சித்ரா தேவியும் பார்க்குறாங்க. மகா அப்படியே பார்த்துட்டு ஓடி வராங்க. "என்ன அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது. யாருக்கும் இன்னும் நீ காஃபி குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, எல்லாருக்குமே காஃபி குடுத்துட்டா. உனக்கு கொண்டு வந்தா நீ வாங்கலாம் ஆறிடுச்சு. அதனால தான் எடுத்துட்டு போயிட்டா." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்றாரு. "சரி, எனக்கு இப்போ போய் டீ போட்டு கொண்டு வா போ" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அத்தை, நான் போய் கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா போயிட்டு டீ போட போறாங்க. இதை பார்த்தோன்னே சித்ரா தேவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கிட்ட வந்து பேசுறாங்க. "என்னக்கா நேத்து அவ்வளோ அவமானப்படுத்தி பேசினாங்க, நீங்க என்னக்கா உடனே பேசுறீங்க?" அப்படின்னு சித்ரா தேவி சொல்றாங்க. அதை கேட்டோடனே பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன சித்ரா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? அவ பேசினா உனக்கு என்ன? என்ன பேசக்கூடாது, மன்னிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எப்பவும் போல சண்டையாவே இருக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "நான் ஏன் அத்தை அப்படிலாம் நினைக்க போறேன்? நேத்து இப்படிலாம் நடந்துச்சு, அதனால நான் கேட்குறேன்." "ஆமா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பெருசாக்கிறது தான் இவங்களுக்கு வேலை" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. "ஆமா, என்ன தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்க காயத்ரி?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க. "நான் என்ன பண்ணேன்? அக்கா வந்துட்டு கோவப்பட்டாங்க. இன்னைக்கு கோவம் இல்லாம இருக்காங்க. என்னன்னு நான் கேட்டேன். அவ்வளோதான். நடுவுல என்ன எதுக்காக நீ கோத்து விடுற?" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க. "சரி, சரி. நீ எதுவுமே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. ஓடி வராங்க மகா. "இந்தாங்க காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத ராஜலட்சுமி வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ மகா சொல்றாங்க, "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி கிட்ட சொல்றாங்க. "அத்தை கோவமாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க கோவம் அப்படியே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தா அது நடக்காது. அவங்க என்ன மன்னிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்ன பண்ணேன்? எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்றாங்க. "சரி, நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. "டிஃபன் தான் அத்தை." "என்ன பண்ண போற?" "இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே பண்றேன் அத்தை." "அதெல்லாம் வேண்டாம். என்ன கேட்டு தான் இனிமேல் நீ செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "இப்போ போய் தோசை சுடு போ" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகாவும் போயிட்டு, "சரி அத்தை, நான் எல்லாமே பண்றேன் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இதெல்லாம் பார்க்குற தாத்தா, பாட்டி, காயத்ரி எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி மகாவை கூப்பிட்டு சொல்றாங்க, "இங்க பாரு மகா, நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் நீ செய்யாத. காயத்ரியை துணைக்கி வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல இல்ல பாட்டி, நான் எல்லா வேலையும் நானே செய்வேன். அத்தை என்கிட்ட பேசிட்டாங்க. 1000 பேருக்கு சமைக்க சொன்னா கூட சமைப்பேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நான்" அப்படின்னு மகா பாட்டி கிட்ட சொல்றாங்க. ராஜலட்சுமி வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சூர்யா போறாரு. "அம்மா நேத்து திட்டினாங்க. இன்னைக்கு பேசினா திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரத்துக்கு பார்க்குறாரு. அப்போ "சூர்யா நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "அம்மா என்கிட்ட பேசிட்டியாம்மா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "ஆமாடா, பின்ன உன்கிட்ட பேசாம நான் என்ன பண்ண போறேன்? என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன். உன்கிட்ட என்னால பேசாம இருக்கவே முடியாது. உன்கிட்ட பேசாது உனக்கு வருத்தமா இருக்கும். எனக்கு 100 மடங்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் சூர்யா. நான் உன்னோட அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "அம்மா, நான் எப்பவுமே வந்துட்டு அம்மாவை மறக்கவே மாட்டேன். அம்மா எப்பவுமே உங்க முந்தானியை பிடிச்சிட்டு சுத்துற சின்ன குழந்தை தாம்மா நான்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "சரி, எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குற?" "இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா." "சரி, டைம் ஆச்சு, போ, ஆஃபீஸ்க்கு போ, கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி அங்கேருந்து வராரு. ஓடி வந்து பாட்டியை கட்டி பிடிக்கிறாரு. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வராரு. "அப்பா என்கிட்ட பேசிட்டாங்க அம்மா" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சித்தி என்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்க கிட்ட சொல்றாரு. "அம்மா உங்ககிட்ட பேசுனதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுறீ, இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தான்" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த கடவுளா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "இல்லை இல்லை, மகா தான் உங்க அம்மாவை பேச வச்சதே. இல்லைனா உங்க அம்மா இவ்வளோ சீக்கிரமா கோவத்தை குறைப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. மகா ரூம்ல இருக்காங்க. அப்படியே தூக்கி சுத்துறாரு. இது ஐஸ்வர்யா பார்த்துட்டு அப்படியே கோவமா போறாங்க. "விடுங்க விடுங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்றாரு. "இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. "இல்லை அத்தை, என்ன திடீர்னு இப்படி பேசிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "நீ என்ன ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க. அம்மா பேசிட்டாங்க, அவ்வளோதான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "இல்லை, திடீர்னு மனசு மாறி இருக்காங்களே, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்ப. உங்ககிட்ட கொஞ்சம் பேசினாலே ஏதாவது நீ டென்ஷன் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து போறாரு. ராஜலட்சுமி அமைதியாக இருக்காங்க. அப்போ சித்ரா தேவி கிட்ட வராங்க. வந்தோடனே சொல்றாங்க, "என்னக்கா எல்லா கோவத்தையும் மறந்து எப்பவும் போல இருக்கீங்க?" "ஆமா, நான் என்ன பண்ண போறேன் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. "அவளை நான் பழி வாங்க போறேன். நான் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? என் பையன்கிட்ட பேசுவேன், எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன். இந்த வீட்டில் நான் சொன்னதான் நடக்கணும். அந்த மகவை நான் எப்படி பழி வாங்குறேன்னு தெரியுமா? வேலைக்காரங்களாம் நிறுத்திட்டு எல்லா வேலையும் அந்த மகவை செய்ய வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போறாங்க. ஆமா, எல்லா வேலையும் செய்ய போறாளாம். அவள் ஏற்கனவே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு தான் செஞ்சிட்டு இருக்கா. இதில் இன்னும் கொஞ்சம் வேலை கொடுத்தா சந்தோஷமா செய்ய போறா. இதெல்லாம் ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்லிட்டு இருக்காங்க. "அந்த மகாவை விடக்கூடாது. கண்டிப்பா பழி வாங்கணும். ஏதாவது பெருசா பெருசா பண்ணணும். யோசிக்கிறேன் விட மாட்டேன். அந்த மகாவை நான் விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி தானா பேசிட்டு இருக்காங்க.
பாட்டி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அப்பா இப்பதான் வீடே நிம்மதியா இருக்கு. எல்லா சண்டையும் தானாவே சரியாயிடுச்சு. இப்படிதான் இருக்கணும். மகாவுக்கு எவ்வளோ சந்தோஷம். அத்தை பேசுனத நினைச்சு அப்படின்னு பாட்டி